Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சூவி ப்ரௌனி ரெசிபி பேக் பண்ணாமையே எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆல்மண்ட் எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது கிரைண்ட் பண்ணும்போது பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நார்மல் மோடில் கிரைண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பவுடராக கிடைக்கும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வால்நட்டு, இதையும் அதே மாதிரி சேம் பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி நார்மலாக கிரைண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பவுடராக வரும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் ஸ்வீட்னஸ்க்காக டேட்ஸை ஆட் பண்ணுறேங்க. இது மெஜூல் டேட்ஸு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் ஒரு 13 டேட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். சீடெல்லாம் ரிமூவ் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் டேட்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்றாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்மண்ட் வால்நட் பவுடர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு 1/3 கப் கொக்கோ பவுட்ரு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ரிமைனிங் இருக்க அந்த மாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் விதை நான் இது கூட ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல பால் மாதிரி இதை பிடிச்சிக்கோங்க. இதில் பாதாம் பருப்பு, வால்நட் இதெல்லாம் சேர்த்திருக்கிறனால அதிலேருந்து ஆயில் லூஸ் அவுட் ஆகும். அதனால் உங்களுக்கு அழகாக பால் மாதிரி பிடிக்க வரும். எக்ஸ்ட்ரா கீ அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாதுங்க. இந்த மாதிரி பால் மாதிரி மேக் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பர் வச்சு அது மேலே நல்லா இந்த மாதிரி தட்டி விடலாம். தட்டி விட்டிங்கன்னா கையிலேயே அழகாக ஷேப் பண்ண முடியும். சப்போஸ் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா சப்பாத்தி கட்டை அந்த மாதிரி இருந்ததுன்னா மேலே ஈவனாக வர்றதுக்கு அதை வச்சு நல்லா ரோல் பண்ணி விடுங்க. ஒரு 1 இன்ச் அளவுக்கு திக்னஸோடு வச்சு தட்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா ஒரு பிளேட்டில் லைட்டாக கொஞ்சம் கீ அப்ளை பண்ணி அது மேலே வச்சு இதை இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. நான் ப்ராப்பராக ஸ்கொயர் ஷேப்புக்காக இந்த மாதிரி நல்லா அமுத்தி விடுறேன். உங்ககிட்ட இது மாதிரி இருந்தால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம தோசைக்கரண்டியில் அழகாக பண்ணலாங்க. தோசைக்கரண்டி இருந்தால் அதை வச்சு கூட ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஸ்பூன், ஃபோர்க் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா வச்சு இந்த மாதிரி கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்புக்கு ஷேப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கார்னிஷிங்காக பாதாம் பருப்பு நான் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அது மேலே தூவிக்கிறேன். தூவிட்டு லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக நான் ஷ்ரெடட் கோகோனட் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் போல் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் லைட்டாக ஹார்ட் ஆயிரும். நமக்கு கட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இது சூவி ப்ரௌனி டேஸ்ட்டு தாங்க வரும். நம்ம எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டுக்கு இதில் 9 மீடியம் சைஸ் ஸ்கொயர் பீசஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்கொயர் பீஸ் வேண்டாம் அப்படின்னா பால் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நார்மல் பாக்ஸில் போட்டு 1 வீக் வரையிலும் ஸ்டோர் பண்ணலாங்க. இதில் பாதாம் பருப்பு, வால்நட் இதெல்லாம் நம்ம கிரைண்ட் பண்ணும்போது அதுலேருந்து ஆயில் லூஸ் அவுட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஏர்டைட் பாக்ஸ் அந்த மாதிரி கப்புன்னு போட்டு மூடி வச்சிங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதனால் நார்மல் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. இதை மேக் பண்ணும்போது உங்கள் பாதாம் பருப்பும் வால்நட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதை பொறுத்து தான் இது உங்களால் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.